இங்கே வந்து இங்கே விசாரிச்சு பார்த்துட்டு நான் சொன்ன ரேட் கரெக்டாக இருந்துச்சு, நான் சொல்கிற ரேட் கம்மியாக இருக்குன்னு உங்களுக்கு தோணுனா மட்டும் இந்த லேண்டுக்கான ப்ரொசீடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாங்க. இதுதான் வந்து எஸ்கேஜே நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கமிட்மெண்ட். டிடிசிபி அப்ரூவோட இருக்குது, லோன் ப்ரொசீடிங் பண்ணி நீங்கள் வாங்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் உங்களுக்கு செட்டில் ஆகும். அது இல்லாமல் நீங்கள் ரெசிடென்ஷியல் வீடு கட்டி விட்டாலும் உங்களுக்கு வந்து கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ஸ் பாய்ஸ் ஹாஸ்டல்ஸ்னு பக்கத்துலேயே இருக்குது. அதே மாதிரி நீங்களும் வாடகைக்கு விட்டு ஒரு நல்ல ஒரு இன்கம் மந்த்லி ஜென்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் எஸ்கேஜே. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒத்தக்கால் மண்டபம் பகுதிங்க. நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி போகக்கூடிய வழியில் ஒத்தக்கால் மண்டபம் அப்படிங்கிற டவுன் பஞ்சாயத்து இருக்குங்க. கார்பரேஷன் ஒட்டிய லிமிட்ல வரக்கூடிய ஏரியா. இந்த ஒத்தக்கால் மண்டபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் காலேஜுக்கு சைட்லிங்க நல்ல ஒரு ரெண்டல் போகக்கூடிய ஏரியா ப்ளஸ் ரெசிடென்ஷியலான ஏரியா. ஓகேங்களா, கிட்டத்தட்ட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 8 லட்ச ரூபா வரைக்கும் சைட் ரேட் போயிட்டு இருக்கு. நம்ம இன்னைக்கு தென்கிழக்கு கார்னர் சவுத் ஈஸ்ட் கார்னர் பிளாட்டு 5.5 சென்ட் கொண்டு வந்திருக்கோம். இதனுடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்க, உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சுற்றிலும் ஃபுல்லான ரெசிடென்ஷியல் ஏரியாங்க. ஓகேங்களா, இந்த ரெசிடென்ஷியல் ஏரியாவில் உங்களுக்கு வந்து பசங்களும் வாடகைக்கு இருக்காங்க, ஃபேமிலிஸும் ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ நேராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலர் பில்டிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அது கேர்ள்ஸ் ஹாஸ்டலுங்க. இந்துஸ்தான் பசங்க எல்லாமே இருக்காங்க. இந்த வீடு உங்களுக்கு மறைச்சிருச்சு. இதுக்கு பின்னாடி ஒரு 200 மீட்டரில் ஹிந்துஸ்தான் காலேஜ். ஓகேங்களா, நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ரோடு வந்து 30 அடி ரோடுங்க. இங்கே யூஸ் பண்ணாமல் இருக்கிறனால உங்களுக்கு அந்த வியூ இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டாலே உங்களுக்கு ஒரு சூப்பரான வியூ கிடைக்கும். ரோடு எல்லாமே இதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடுற நீங்கள் இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. சரிங்களா, ஃபியூச்சரில் ரோடு சேங்ஷன் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த லேஅவுட்டுக்கு மதிப்பே வேறங்க. நம்ம சைட்டு வந்து பாருங்கள், இந்த கல்லில் இருந்து உங்களுக்கு வந்து இங்கே ஒரு 40 அடிங்க, அதுலேருந்து அங்கே ஒரு ரோடு 20 அடி ரோடு, அது கிழக்கு. ஓகேங்களா, அது வந்து 60 அடி. ஸோ 60க்கு 40 அப்படிங்கிற அளவில் 5.5 சென்ட் தென்கிழக்கு கார்னர் ப்ராப்பர்ட்டி. இதுதான் நான் சொல்கிறேன். ஸோ இதில் நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த லேண்ட் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேங்க. ஸோ இந்த லேண்டு தான் நான் இன்றைக்கி சொல்லக்கூடிய கம்மி விலை. ஓகேங்களா, நீங்கள் இந்த மெயின் ரோடு நீங்கள் நேராக பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மெயின் ரோடு போங்க. அந்த மெயின் ரோடு அங்கே போய் உங்களுக்கு பின்னாடி திரும்பி ஒரு 1.5 கிலோமீட்டர் போகிற வரைக்குமே லேஅவுட், இந்த மாதிரி லேஅவுட்டு, இந்த மாதிரி சைட்டு, இந்த மாதிரி வீடுகள் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இது மாதிரி புல்லேரி உங்களுக்கு இருக்கலாம். இந்த புல்லெல்லாம் நிறைய இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து என்னடா லேஅவுட் இப்படி இருக்குன்னு யோசிக்காதீங்க. 30 அடி ரோடு, அதை க்ளீன் பண்ணி பார்த்தோம்னா அது வியூ வந்து வேறு மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ தரமான ரெசிடென்ஷியல் ஏரியா தான். ஓகேங்களா, முன்னாடி எல்லாமே 8 லட்ச ரூபா சைட் ரேட் சொல்கிறாங்க. அதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு கொண்டு வரல. முன்னாடி அங்கே ஒரு டெம்போ போகுது இல்லைங்களா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் ரோடுங்க. அந்த மெயின் ரோட்ல இருந்து 3வது தெருவில் நமக்கு வர மாதிரி இருக்கும். ஓகேங்களா, சூப்பரான சைட் நான் கொண்டு வந்திருக்கேன். நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடமா கொண்டு வந்திருக்கேன். அதுவும் வந்து இல்லாமல் ரெண்டல் பகுதியில் இருக்கக்கூடிய ஏரியாவை நான் கொண்டு வந்திருக்கேன். சவுத் ஈஸ்ட் கார்னர் பிளாட்டு வெறும் 6 லட்ச ரூபா ஃபைனல் ப்ரைஸ். நெகோஷியபிளுக்கு வாய்ப்பு இல்லைங்க, இப்போவும் நான் சொல்லிடுறேன். கிட்டத்தட்ட இந்த லேண்ட்ல இருந்து இந்த லேஅவுட்ல இருந்து பின்னாடி ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் நான் சொல்லக்கூடிய பிரைஸை விட 6 லேக்ஸை விட அதிகமாக தான் இருக்கு. நீங்க வந்து இங்க விசாரிச்சு பார்த்துட்டு நான் சொன்ன ரேட் கரெக்டா இருந்துச்சு, நான் சொல்ற ரேட் கம்மியா இருக்குன்னு உங்களுக்கு தோணுனா மட்டும் இந்த லேண்டுக்கான ப்ரொசீடிங்கை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாங்க. இதுதான் வந்து எஸ்கேஜே நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கமிட்மெண்ட். ஓகேங்களா, ஸோ இந்த லேண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த லேண்ட் நீங்கள் வாங்கலாம், டிடிசிபி அப்ரூவோட இருக்குது, லோன் ப்ரொசீடிங் பண்ணி நீங்கள் வாங்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் உங்களுக்கு செட்டில் ஆகும். அது இல்லாமல் நீங்கள் ரெசிடென்ஷியல் வீடு கட்டி விட்டாலும் உங்களுக்கு வந்து கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ஸ் பாய்ஸ் ஹாஸ்டல்ஸ்னு பக்கத்துலேயே இருக்குது. அதே மாதிரி நீங்களும் வாடகைக்கு விட்டு ஒரு நல்ல ஒரு இன்கம் மந்த்லி ஜென்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரியிற கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக உங்களுக்கு என்னென்ன ஹெல்ப்ஸ் வேணுமோ எல்லாமே நம்ம கூட இருந்து பண்ணி கொடுத்துர்லாங்க. அப் டு கடைசி டாக்குமெண்டேஷன் பண்ணி உங்கள் கையில் டாக்குமெண்ட் கொடுக்குற வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக எஸ்கேஜே நான் இருப்பேங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். லோ ப்ரைஸ்லேருந்து ஹை ப்ரைஸ் வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். மார்க்கெட் வேல்யூவில் கம்மி ரேட்டில், மார்க்கெட்டில் ஒரு ரேட்டு போகுதுன்னா நம்ம போடக்கூடிய வந்து வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அதை விட கம்மியாக தான் இருக்கும். அது எல்லா கிளைண்ட்ஸ் இது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ தயவு செஞ்சு எங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. நல்ல லேண்டை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி மக்களே.